கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 ஆகிய வசனங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லா செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்க வேண்டும். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கும்போது, தேவனோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், நமக்கு சமாதானத்தை தருகிறார், தீர்காயுசை தருகிறார். வசனத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் போதிக்கிறாரோ அந்த காரியத்தை மறவாதே. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், அது பிரயோஜனமா இருக்கும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே என்று எழுதப்பட்டிருக்கு. வேத வசனத்தை மறக்கும் போது, வேத வசனத்தை மறந்து இல்லை கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம, தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாம நம்ம வெளியில புறப்பட்டு போகும்போது, இல்லை கர்த்தரோட சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும்போது தான் சத்துரு தொடர்றான். நம்மளோட வாழ்க்கையில போராட்டம் ஆரம்பிக்கி, பிரச்சனைகள் வருது, தடுமாற்றம் வருது, நெருக்கம் வருது. இதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த காரணம்தான். தேவனோட வார்த்தைய ஒருவேளை அசட்டை பண்ணினாலோ, மறந்தாலோ, மறந்து புறப்பட்டாலோ வரக்கூடிய ஆபத்து தான் பெரிய ஆபத்து. எப்படின்னே ஆபத்து அப்படின்னா, நம்ம வெளியில புறப்பட்டு போறோம், டோரை லாக் பண்ணிட்டு போறோம், வீட்டை லாக் பண்ணிட்டு போறோம். ஒருவேளை வீட்டில் ஒரு காரோ ஒரு வண்டியோ இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல வீட்டில் உள்ள சாவியெல்லாம் வெளியில எடுத்துருவோம். சாவி எடுக்காம ஒருவேளை லாக் பண்ணியாச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும். சில வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக லாக் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. நம்ம எதெல்லாம் மறக்கிறோமோ அதெல்லாம் முதல்ல நமக்கு டபுள் ஒர்க் ஆயிரும். அதனால வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ சில பூட்டுலாம் இருக்கு, லாக், அதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அப்படியே லாக் ஆயிரும். ஆனால் சாவி பார்த்தா வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு வியாபார ஸ்தலத்துலேயோ எங்கேயோ இருக்கும். பூட்டு லாக்கு, ப்ரெஸ் பூட்டு, அதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா போதும், அந்த பூட்டு அப்படியே லாக் ஆயிரும். ஆனால் சாவி பார்த்து எடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய குடும்பத்தில் நடக்கும். செல்ஃபோன் வீட்டுக்குள்ள இருக்கும், ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எங்கெல்லாம் மறக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு டபுள் வேலையாக மாறிடும், பாரமாக மாறிடும். அதே போல் தேவன் நமக்கு என்னெல்லாம் போதிக்கிறாரோ அதை நம்ம மறக்க ஆரம்பிக்கும் போது, மறந்து போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தடுமாற்றம், நிறைய காரியத்தில் சிக்கிக்கொள்றோம். அதனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் மறக்காமல் ஞாபகமா இருந்து நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே வாய்க்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, காலையிலும் செய்தி கேட்பாங்க, ராத்திரி செய்தி கேட்பாங்க. ஆனால் சில குடும்பத்திலே
100க்கு 100 ஞாபகம் வச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல வீட்ல கவலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, தடுமாற்றம், கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, ஜெபிக்காம இருக்கும்போது, அவங்களோட வாழ்க்கையில நெறைய போராட்டம் வரும்போது வசனத்த மறந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சில குடும்பத்துல தீர்காயுசு இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை அப்டின்னா, வசனத்தை மறந்து நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், பிரச்சனைகளும், போராட்டங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆசீர்வாதமா இருக்கும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. பிரச்சனை எங்க பிரதர் ஆரம்பிக்கும் அப்டின்னா, போதகத்தை மறக்கும்போது பிரச்சனை ஆரம்பிக்கும். எவ்வளவோ நமக்கு சொல்லிக் குடுக்காரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது தப்பு, எது கரெக்ட் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆவியானவர் நம்ம கூட பேசிட்டு இருப்பாரு. சத்தியத்தின் மூலியமா பேசுவாரு, வசனத்தின் மூலியமா பேசுவாரு, தெரிஞ்சவங்க மூலியமா பேசுவாரு. நெறைய காரியங்கள் பேசிட்டே இருப்பாரு. அதெல்லாம் தாண்டி அசட்டை செய்து துணிகரமான ஒரு பாவத்துக்குள்ளே ஒரு குடும்பம் போகும்போது தான் ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுக்கப்புறம் தான் தடுமாற்றம், அதுக்கப்புறம் தான் நஷ்டம், அதுக்கப்புறம் தான் சில குடும்பத்துல பிரிவினை, எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் வீட்ல இருப்பாங்க. அம்மா, அப்பா சொல்லுவாங்க, "இத செய்யாதடா, இத செய்யாத, இத செய்யாத" அப்படிம்பாங்க. ஆனா பிள்ளைகள் கேட்குமா? கேட்காது. அது எங்கேயாவது போய் அப்புறம் முட்டிக்கிட்டு, அப்புறம் எனக்கு முடியல, வைக்கல, பொழஞ்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னா, ஸ்பீடா போகாத அப்படிம்பாங்க, மெதுவா போ அப்படிம்பாங்க. நம்ம பையங்க கேட்பாங்களா? நம்ம பிள்ளைகள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்புறம் சின்ன ஒரு காரியத்துல ஒரு விபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்ததுக்கு அப்புறம், ஐயோ! நான் கேட்கலையே, நான் கேட்கலையே அப்படிம்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது, எனக்கு நெறைய குடும்பத்துல ஆலோசனை குடுத்தாங்க. நான் எதெல்லாம் தள்ளுனனோ, அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நஷ்டத்துல வந்து நானே நின்னேன். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நெறைய பரிசுத்தவான்கள் மூலியமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலியமாக நெறைய காரியத்துல எனக்கு எச்சரிப்புலாம் வந்துச்சு. அந்த வார்த்தைகள அசட்டை பண்ணும்போது, கேட்காம இருக்கும்போது, போதகத்தை மறக்கும்போது வரக்கூடிய நஷ்டங்கள் தான் லட்சம், அது கோடியா இருக்கும். அதுல நானும் ஒரு ஆளு. நஷ்டப்பட்டதுல நானும் ஒரு ஆளு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலைல சொல்லி தரேன் அப்டின்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசித்து அதன்படி வாழ்க்கை இருக்கோ, உங்களுடைய வாழ்க்கை தான் உறுதியா இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட்டா மட்டும் தான் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் உலகத்துல போயாச்சு அப்படின்னால பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும். கீழ்ப்படிந்து போனால் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் போகும்போது பெரிய பெரிய ஒரு சிக்கல்ல போய் மாட்டிடுவாங்க. நம்ம காலைல வேளை செய்தி 2 டைப்பா இருக்கு. எப்படின்னா, என் மகனே என் போதகத்தை மறவாதே அப்படிங்கிறாரு. மறக்காத அப்படிங்கிறாரு. நம்ம மக்கள் இதயத்துல வசனமும் இருக்காது. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. காலையிலயும் பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. நைட்டும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கையில பைபிள் கொண்டு போவாங்க அவ்வளவுதான். அங்க போய் சர்ச்சில பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது. எத்தனை குடும்பம் அப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் செல்போன், எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதெல்லாம் வந்து ஆபத்துக்குள்ள போயிரும். என் மகனே என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே அப்படிங்கிறாரு. வீட்டுல ஜாமான் வாங்கணும் அப்படின்னா, பொருள் வாங்கணும் அப்படின்னா, முதல்ல வீட்டுல இருந்து பணம் எடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. நம்ம மக்கள் சில குடும்பத்துல கேட்காம நேரா வேகமா கிளம்பி போயிருவாங்க. கடையில போய் பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் பே பண்ணும்போது பார்த்தா அங்க அமௌண்ட் கையில இருக்காது. பர்ஸ் இல்லைன்னா வீட்டுல வச்சுட்டு வந்துருப்பாங்க. இல்ல பணத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துருப்பாங்க. காலம் கடைசியா இருக்கு. எதெல்லாம் நம்ம மறக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு டபுள் வேலையா மாறும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கால வேளையிலே வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை இருக்குமானால் ஆசீர்வாதம். அது எந்த தேசத்துக்குள்ள அந்த செய்தி கேட்டாலும் சரி. ஏன் கொஞ்சம் சில பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா,
கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான், அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அப்படியே அமைதியா நிற்பாங்க. ஏன்னா அங்க போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாரையோ ஏமாத்திட்டு இருப்பாங்க, எப்படியாவது பணம் சம்பாதின்னு சொல்லிட்டு தப்பான வழியில போயிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படினோ அப்படியே அந்த செய்தியிலே இருக்கு. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அந்த எல்லா வார்த்தையும் இருதயத்துக்குள்ள வரணும். இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கணும், அந்த கட்டளை இருக்கணும். ஆதாம் ஏவாள் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பழத்தை சாப்பிடும் போதுதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. நம்ம இயேசுக்கு சிறந்தனால கழுவப்பட்ட நீதிமான் தான். அவருடைய நியமங்களை கை கொண்டு, அவருடைய கட்டளை கை கொண்டு, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அது எல்லாம் கை கொண்டு உண்மையா இருக்கும்போது தான் நம்ம நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், விசேஷமா ஆசீர்வதிக்கப்படணும், சமாதானம் வேணும், எல்லாம் இருக்கு. எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அதுதான் நான் யோசித்து பார்க்கணும். எவ்வளவு நேரம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்போம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம். நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ளே கட்டளை இருக்கணுமா, அது 2வது பாயிண்ட். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நம்ம இருதயத்துக்குள்ளே கட்டளை தேவனோட வார்த்தை இருக்கும்போது, அதன்படி நம்ம நடக்கும்போது நீடித்த நாட்கள், இந்த பூமியிலே நமக்கு நீடித்த நாட்கள் அப்படின்னா தீர்காயுசோடு நம்ம வாழ்றதுக்கு தேவன் நமக்கு கிருபை தரார். அந்த கிருபை எப்போ தரார் அப்படின்னா, நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியே அர்ப்பணிக்கும் போதுதான் நமக்கு ஒரு தீர்காயுசு. அப்போ உங்க வீட்டுல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம், தீர்காயுசு வேணும் அப்படின்னா நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் எனக்கு தேவன் தீர்காயுசு தராரு என்பதை முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தாப்புல சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணுமா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கணும், கட்டளை இருக்கணும். அதன்படி நடக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தையும் தீர்காயுசும் பெருக பண்ணும். நம்ம தீர்காயுசோடு இருக்கணும், நம்ம இந்த பூமியில நீடித்த நாட்களா இருக்கணும், நம்ம இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் இருக்கணும் அப்படின்னா நம்ம கட்டளைக்கு எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்பந்தான் ஆசீர்வாதம். என்ன சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு அனுபவம் இல்லை, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கும். அப்ப என்ன பண்ண அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. பொய்யான மாயை பின்பற்றும் போது தேவனுடைய கிருபை இழந்து போயிடுவாங்க. இதயத்துக்குள்ள கசப்பு இருக்கும் போது கிருபை இழந்து போயிடுவாங்க. இந்த உலகத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது கிருபை இழந்து போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு எப்பமெல்லாம் ஒரு மனுஷன் தள்ளி போறானோ அப்பமெல்லாம் கிருபை இழந்து போயிடுவாங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு நீங்காது இருப்பதாக, விலகாது இருப்பதாக. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் 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 நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கையில பைபிள் எடுத்து வாசித்து அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்தாதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு
விலகதாக இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்றார். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் ரெண்டு பக்கமும். அப்ப ஆசீர்வாதம் வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னா மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இதெல்லாம் எப்போ அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே கட்டளை இருக்கும்போது, போதத்தை மறக்காம இருக்கும்போது இந்த கிஃப்ட்லாம் நம்மளுடைய வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 24 மணி நேரம் வீட்டில் எப்போம்லாம் சும்மா இருக்கிறோமோ, வெளியில் எங்கெல்லாம் போகிறோமோ, செல்ஃபோன் எடுத்து பார்க்காம கையில் பைபிள் எடுத்து வாசிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துலேருந்து நஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். எழுத்துக்கூட்டி வாசிப்பேன், புரியலன்னா மறுபடியும் வாசிப்பேன். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டு அழகாக கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். அதனால் யாரெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மாறும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தியில் சாஞ்சாச்சு அப்படின்னா எல்லாம் ஃபெயிலியர் மாடல் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான்லாம் ஃபெயிலியர் மாடலில் வாழ்ந்திருக்கேன். அதனால் நான் ரியலாகவே சொல்ல முடியும். வியாபாரத்தில் சகல செழிப்போட வாழ்ந்திருக்கேன். மனுஷனை நம்பி கொஞ்சம் பணம் கொடுத்து விற்கிறதுக்கு போய் கொஞ்சம் மாந்திரியத்துக்கு கொஞ்சம் சுய புத்தியில் போனேன். அப்படியே எல்லாம் லட்ச லட்சமாக நஷ்டமாயிட்டு சொந்த வீடெல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்துட்டேன். அப்போ எங்கெல்லாம் கொஞ்சம் சுய புத்தியில் போகிறோமோ, மனைவிட்ட கேட்காம, வீட்டில் ஃபேமிலிகிட்ட பேசாமல், தந்திரமாக எங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ எல்லாமே ஃபெயிலியர் மாடலாயிரும். எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணார். ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த பணம் ஃபுல்லாகவே அந்த ஆப்பு, அவங்க எந்த இதில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது எதுவுமே நோ ரிப்ளை. அந்த ஆப்பு, அந்த வெப்சைட் எல்லாமே நோ ரிப்ளை. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல முறை தொடர்பு கொள்ளும்போது அந்த பணம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது 1 கோடி ரூபா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். 1 கோடி ரூபா அந்த ஆன்லைனில் போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு பரிசுத்தவான்கள்ட்டையும் கேட்கல, ஃபேமிலியில் கேட்கல, வெளியே தெரியாமல் ஒரு 1 கோடி ரூபா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதில் பணம் கிடைக்கலன்னு உடனே மெதுவாக ஊழியக்காரன்ட்ட வந்து எப்படியாவது ஜோம் பண்ணால் கிடைச்சிருமான்னு சொல்லி மெதுவாக வெளியில் வராங்க. ஆன்லைனில் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நோ ரிப்ளை. ஃபேமிலிக்கு தெரியாது. இப்போ 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, மனசுலாம் பாரமாக இருக்குது. ஏன்னா நோ ரிப்ளை. பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மனைவி தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எத்தனை குடும்பத்தில் வெளியில் போய் என்னெல்லாம் பாவம் நடக்கோ அதெல்லாம் சுய புத்திகளை போயிடும். அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு போராட்டமாக இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தரை விட்டு தள்ளி போகிறாங்க, சுய புத்தியில் போகிறாங்க, எங்கேயோ விழுந்து கிடக்குறாங்க. அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர், நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. எதுக்கு நிம்மதி இல்லை? எங்கே போய் சேர்ந்தோம்? யார்கிட்ட பழகணும்? ஃப்ரெண்டு யார்? கூட இருக்க நபர் யார்? பக்கத்து வீட்டில் எவ்வளோ நேரம் பேசணும்? சொந்தக்காரர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசணும்? எல்லாமே சுய புத்திகளை போயிடும். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட 4 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறது. தேவன்கிட்ட முழங்காலில் நின்று தேவனை நோக்கி கூப்பிட சொன்னால் ஃப்ரெண்டுகிட்ட போய் 4 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. ஏசு உங்களுக்காக ஜீவனை தந்திருக்காரு. அவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்றோம்? அதுதான் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கேட்பார். நமக்கா ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்கா பிதானத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க நேரம் இல்லையா? செல்போனில் பல மணி நேரம் பார்க்க நேரம் இருக்கு, செல்போனில் பல மணி நேரம் பேச நேரம் இருக்கு, வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்க நேரம் இருக்கு, வீட்டில் நாடகம் பார்க்க படம் பார்க்க பல காரியத்தை அடிமையா இருக்கிறாங்க. இதெல்லாம் சுய புத்திக்குள்ள தானே வருது. நிறைய குடும்பத்தில் பெரிய பெரிய போஸ்ட், பெரிய பெரிய கவர்மெண்ட் வேலை, பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ள வேலைக்கு ட்ரை பண்றக்கா பல லட்சங்கள் லஞ்சம், பல லட்சங்கள், 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை, பல லட்சங்கள். எங்கேயாவது போய் சுய புத்தியில போய் மாட்டிக்கிட்டு
அப்புறம் எனக்கு முடியல, எனக்கு முடியல, எனக்கு முடியல. ஏன் முடியல? எங்கேயோ போய் லஞ்சம் கொடுத்தாச்சு. சில குடும்பத்திலே, சில வீட்டுல பணம் நிறைய இருக்கும், நகை நிறைய இருக்கும், சொந்த வீடு இருக்கும், வாசல்லாம் இருக்கும். நகை, பணம், பொருள் அப்படின்னு ஏமாந்துருவாங்க. கல்யாணம் முடிச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்த மருமகன் ஒரு 6 மாசம் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள 2, 4, 8 ஆலாம் பிரிஞ்சிரும். குடும்பம் பிரிஞ்சிரும், வீடு ஃபுல்லா பிரிஞ்சிரும். அப்புறம் வேற தனி வீட்டுக்கு போயிருவாங்க. காரணம் என்ன? திருமணம் முடிக்கும் போது நல்ல மருமகளா, நல்ல மருமகனா, என் குடும்பத்துக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது இல்லை. எவ்வளவு நகை, எவ்வளவு பணம், எவ்வளவு பணம் மாச சம்பளம் வருது, எவ்வளவு பொருள் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, மாசம் எவ்வளவு ரூபா வருமானம் வருது, அப்படி பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க. ஒரு நல்ல பையனா, நல்ல குடும்பமா, பண ஆசை இல்லாத குடும்பமா, சொத்து மேல ஆசைப்படாம இருக்கிறாங்களா, என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுவாங்களா, என் பையனுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பாளா அப்படின்னு சொல்லி பார்த்தால் அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த சுய புத்தியில எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை தான் கிடக்கும். சில குடும்பத்துல ஆசையா திருமணம் முடிச்சிருவாங்க. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வீட்டுல பார்த்தா ஒரே சண்டை தான். ஒரே சண்டை, சண்டை 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 சண்டை. என்னன்னு சொல்லி பார்த்தா ஆசையா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. சுய புத்தியில போய் ஆசையா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நிம்மதியே இருக்காது. ஏன்? ஏதோ ஒரு சுய புத்தியில போய் உள்ள சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. இதுக்கு பிரச்சனை காரணம் யாரு? அந்த குடும்பத்துல யாரோ ஒரு நபர். வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், நகை வாங்குறோம், பணம் வாங்குறோம், எல்லாம் சரிதான். ஆனா எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எது மேலெல்லாம் ஆசைப்படுறோமோ, அது பண ஆசையா இருக்கலாம், பொருள் ஆசையா இருக்கலாம், நகை ஆசையா இருக்கலாம், மண் ஆசையா இருக்கலாம், வேலைக்காக லஞ்சம் கொடுத்துருக்கலாம். தேவன் எல்லாமே நியாய தீர்ப்பு நாள்ல கொண்டு வருவார். நம்ம சுய புத்தியில போறோமா, இல்ல தேவ சித்தம் சொல்லி நம்ம கேட்டு செஞ்சோமா, எல்லாமே பார்ப்பார், எல்லாமே பார்ப்பார், எல்லாமே பார்ப்பார். ரவிராஜ் உயிரோட இருக்கானா தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காருப்பா. உங்களையும் பார்க்காரு, என்னையும் பார்க்காரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. உலகத்துல இருக்க எல்லா மனுஷனையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல கொண்டு வருவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஒரு மனுஷன் சுய புத்தியில சாஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தடுமாற்றமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், போராட்டமா இருக்கும். என்ன காரணம்? சுய புத்தி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கண்ணீர் வாழ்க்கை? சுய புத்தி. வாலிப வயசுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்திரமா ஒரு திருமணம். எத்தனை குடும்பத்துல நடக்கு தந்திரமான திருமணம்? அம்மா அப்பாட்ட சொல்லியா கல்யாணம் முடிச்சாங்க? இல்ல, இஷ்டம் போல போய் கல்யாணம் முடிக்கிறது. அதுல ஆபத்து ஜாஸ்தியா இருக்கும். சுய புத்தி மேல எங்கெல்லாம் உள்ள போறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை, அங்கெல்லாம் நிறைய சண்டைகள், போராட்டங்கள். சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிருந்தாங்க, டைவர்ஸ் ஆயிருது, கோர்ட்டு கேஸ். என்னன்னு சொல்லி கேட்டா நாங்களா போனோம், அந்த வழி இப்படி இருக்கு. சுய புத்தி. நிறைய குடும்பத்துக்குள்ளே திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை. என்ன 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 என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சுய புத்தி. ஒரு பக்கம் பார்த்தா அவங்களா போய் எங்கேயா போய் லாக் ஆயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பொண்ணை எடுக்கிறேன், இல்லை ஒரு நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் பண ஆசை, பொருளாசை, நகை ஆசையில் போய் எங்கேயாவது போய் சுய புத்தியில் போய் சிக்கி கொள்றாங்க. அதனால தான் நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள். அதுக்கப்புறம் தான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அப்ப எந்த குடும்பத்துல கல்யாணம் முடிச்சாலும் சரி, ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. அப்பா அந்த மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்திருக்குப்பா, இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்குப்பா, இப்படி ஒரு இடம் இருக்குங்க, ஒரு கார் இருக்கு, ஒரு நல்ல ஒரு வேலை தாரேங்கிறாங்க, அந்த வேலைக்கு போன உமக்கு சித்தமாப்பா, அந்த இடம் வாங்கின உமக்கு சித்தமாப்பா, இப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எல்லாமே அப்பா நீங்க பாத்துக்கிடுவீங்களா? தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தினா மட்டும்தான் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் பர்ஃபெக்டா நடக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா
நம்ம தேவனோட சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்துடணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்க குடும்பம் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தால் சமாதானம். சுய புத்தியில எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குப்பா. நான்லாம் வாழ்ந்து பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டு பார்த்துட்டேன். மனுஷனை நம்பி பின்னாடி போய் பார்த்துட்டேன். சுய புத்தியில நான் என்னெல்லாம் செஞ்சேனோ எல்லாம் நஷ்டம். சுய புத்தியில ரவிராஜ் எங்கெல்லாம் போனானோ எல்லாம் நஷ்டத்துக்குள்ள வாழ்ந்துருக்கு. நிம்மதி இருக்காது, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும், வேதனையா இருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சுய புத்தி, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சுய புத்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வளர்ச்சி இருக்காது, வேதனை இருக்கும். சுய புத்தியில யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சிக்கி கொள்றாங்களோ அவனோட வாழ்க்கையில வேதனை இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன இருக்குன்னா வேதனை. இந்த வேதனைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வாலிப வயசுல தப்பு பண்ணியிருப்பாங்க. சுய புத்தியில ஒரு முடிவெடுத்து அவங்களா ஒரு வாழ்க்கையை தேடி இருப்பாங்க. ஒரு 5 வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு 7 வருஷம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நித்தம் கண்ணீர் வடிப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு வாலிப மகள் விரும்பி அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சா. சொன்னேன் இது தப்பு வசனத்தை வச்சுலாம் சொல்லி காமிச்சேன். மனம் திரும்பவே இல்லை. திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது. இப்ப சொல்றா, நான் ஏன் தான் கல்யாணம் முடிச்சேன்னு தெரியல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்க. அந்த வாலிப மகள் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அந்த மகள்கிட்ட சொன்னேன், நீ செய்யற காரியம் தப்பு, அந்நிய நோகத்துக்குள்ள போற, வேதனை மட்டும்தான் இருக்கும். 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை மட்டும்தான் இருக்கும். நீ உன் சுய புத்தியில போற, உன் வாழ்க்கையில வேதனை தான் பெருகும். எத்தனையோ வசனம் காமிச்சு இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, வாழ்க்கையில இப்படிலாம் பிரச்சனை வரும், உன் கூட இயேசு இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம், சுய புத்தியில போகும்போது பிரச்சனை நிறைய அப்படின்னு சொல்லி பல வசனங்கள் சொல்லி காமிச்சு. அந்த மகள் கேட்கவே இல்லை. திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டு கூட இன்னும் ஆகலை, 1 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் வேதனை என்ன வேதனை சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ள காரியம். சுய புத்தி மேல எங்கெல்லாம் ஒரு மனுஷன் போறானோ, எங்கெல்லாம் ஒரு குடும்பம் சுய புத்தியிலே இஷ்டம் போல ஒரு பிளான் பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சந்தோஷமே இருக்காது, வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், கண்ணீரா இருக்கும். காரணம் இதுதான். ஒரு மனுஷன் போதகத்தை மறக்கும் போது, இதயத்துக்குள்ள கட்டளையை வைக்காம இருக்கும்போது அவங்க செய்ற எல்லாமே நஷ்டத்துக்குள்ள போயிருது. அதே நேரத்தில் போதனையை மறக்காமல் இதயத்துக்குள்ளே கட்டளையை வைத்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் தீர்காயுசு, சமாதானம். யோவான் 1:14 படி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நமக்குள்ளே வாசம் பண்ணும்போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எப்பொழுது என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள செய்தி அதேதான். நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் சமாதானம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் சுய புத்தியில போய் நம்ம எங்கெல்லாம் உள்ள போய் நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்றோமோ அதெல்லாம் லாஸ்ல போய் முடிஞ்சிடும். தேவ சித்தம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கும். நம்ம தேவ சித்தத்துக்குள்ள வாழ்ந்தால் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஃபார்முலா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இப்போ இந்த முழு இருதயம் நம்ம சொல்றோம்ல,
அந்த முழு இதயத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டாச்சு அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் ஏர் வெளியே போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு வீட்டில் ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படிம்பாங்க, கேஸ் இருக்கு அப்படிம்பாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஊசி அளவுக்கு ஒரு கேப் இருந்தால் போதும், சிலிண்டர் டேமேஜ் இல்லை சிலிண்டரில் காற்று கேஸ் வெளியே போகுது அப்படிம்பாங்க. இதே போல தான் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் நமக்கு வேண்டாம். அது எல்லாமே கர்த்தரை விட்டு நம்மளை பிரிச்சிருது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு நடக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். காலவேளையில் 1/2 மணி நேரம் செய்தி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா உங்கள் இருதயம் முழு இருதயமும் கர்த்தரோடு இருந்தால் போதும்பா. உங்கள் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் ஆசீர்வாதமோ எல்லாமே தேவன் தந்துருவாரு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் சுய புத்தியின் மேலே சாஞ்சிட்டே இருந்தால் எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள இருக்க முடியும்? உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இரு, போதும். கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். 24 மணி நேரம் வாழ்க்கையில் என் கூட இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படிலாம் வாழ சொல்லி கொடுத்தாரோ அதை நான் யோசித்தாலே போதும். என் கண்களில் ஒரு தப்பு வரக்கூடாது, என் சிந்தனையில் ஒரு தீமையான எண்ணம் வரக்கூடாது, என் காதில் தேவையில்லா சத்தங்கள் கேட்கக்கூடாது, என் வாயில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோட நாம மகிமைப்படணும், என் இதயத்துக்குள்ள ஒரு பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல நான் இருக்கும்போது தான் என் குடும்ப ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போகும்போது அது என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையா மாறிடுது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தர் பிரியமில்லாத இடத்துக்கு சந்தோஷமா ஜாலியா போவாங்க, அப்புறம் நைட்டு சமாதானம் இல்லாம படுத்திருப்பாங்க. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, சுய புத்தியில போயாச்சு, இஷ்டம் போல போயாச்சு. அப்புறம் நைட்டு எனக்கு நிம்மதியே இல்லப்பா, என்ன வாழ்க்கை அப்படிம்பாங்க. காரணம் யாரு? சுய புத்தி. இஷ்டத்தின்படி வாழ்ந்து வீட்டுல அம்மா அப்பா வார்த்தை கேட்க மாட்டாங்க. வீட்டுல மனைவி சொல்லுவா, எப்பா அந்த ஒயின் ஷாப்புக்கு போகாதீங்கப்பா, அந்த பக்கம் போகாதீங்கப்பா, விபச்சார பாவத்துக்குள்ள போயிடாதீங்கப்பா, செல்போன்ல தேவையில்லாம பார்க்காதீங்கப்பா. எத்தனையோ முறை வீட்டுல நிறைய குடும்பத்துல பெற்றோர், தாய்மார், தகப்பன்மார், முதியோர் எத்தனை குடும்பத்துல எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டிலேயே கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே வீட்டுல இருக்கிற தாய்மார்கள், சகோதரிமார்கள் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை எல்லாம் நம்ம அசட்டை பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் உள்ள வரும். சில குடும்பத்துல வாலிப பையன் கஞ்சா பழக்கத்துக்கு போயிருந்தான், மதுபான அடிமைக்கு போயிருந்தான், விபச்சார அடிமைக்கு போயிருந்தான். என்ன சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசுல சர்ச்சைக்கு கொண்டு போய் வளர்த்தாங்க. வாலிப வயசுல தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப், சுய புத்தியில போயாச்சு, முழு இதயத்தோட கர்த்தரை தேடல, கர்த்தர் மேல நம்பிக்கையா இல்ல, ஆலயத்துக்கு போகல, அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியில, இஷ்டம் போல போயாச்சு, இஷ்டம் போல வேற ஊர்ல போய் தங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கை, சில குடும்பத்துல அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறா போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆசீர்வாதமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. ஏன்டா வாழணும், ஏன் உயிரோட இருக்கணும்? அந்த அளவுக்கு இருதயத்துக்குள்ள நிறைய கேள்விகளோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் திருமணம் முடிக்க மாட்டேங்குது, சில பையங்க திருமணம் முடிக்க மாட்டேங்கிற. என்ன காரணம்? ஏதோ ஒரு இடத்துல சுய புத்தியில உள்ள கிடப்பாங்க. முழு இதயத்தோட கர்த்தரை தேட மாட்டாங்க, முழு இதயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க. இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்காது, போதத்தை மறந்திருப்பாங்க. இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை, தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படின ஒண்ணுமே இருக்காது. அவனோட வாழ்க்கையே இஷ்டம் போல இருக்கும். அதனாலதான் சுய புத்தியில போய் சிக்கி கொள்றாங்க. முழு இதயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதம். அதனால நிறைய குடும்பத்துல நிறைய வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை. ஒரு வீட்டுக்குள்ள இல்ல, 2 வீட்டுக்குள்ள, ஏகப்பட்ட வீட்டுல இதான் பிரச்சனை. சில வீட்டுல சொல்லுவாங்க, என் பிள்ளைகிட்ட சொன்னேன் செல்போன் பார்க்காதன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. இப்ப பார்த்தா வீட்லயே இல்லை. என்ன காரணம்? செல்போன்ல ஆரம்பிச்ச பிரச்சனை தான் லாஸ்ட் பார்த்தா இப்ப வேற எங்கேயோ போய் தங்கியாச்சு. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, 17 வயசு தான், 17 வயசு தான். ஆனால்
வீட்டுக்கு வரல, பக்கத்துல ஒரு அடுத்த தெருல விக்கிரத்துல உள்ள ஒரு குடும்பத்தோடு போய் ஐக்கியம் ஆயாச்சு, அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டாச்சு. சொன்னா கீழ்ப்படியில, பெற்றோர் கீழ்ப்படியில, அந்த குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருந்தால் மட்டும்தான், கட்டளை காத்து கொண்டா மட்டும்தான், தேவனோட வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு சமாதானம், நமக்கு தீர்காயுசு, நம்ம குடும்பத்துல தேவன் கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால யாரெல்லாம் காலையிலிருந்து செய்தி கேட்டீங்களோ, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை வச்சுதான் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இப்ப அழகா இவ்வளவு நேரம் பேசணும்ல, 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம், எதை யோசிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் செய்யறோம். ஏன்னா நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்குப்பா. கடன் இருக்கு, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு, வீடு கட்டிட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகள் கல்யாணம் முடியாம இருக்கு, எத்தனையோ தேவைகள் இருக்கு, பணம் நிறைய தேவை இருக்கு. பிசினஸ்ல சில லாஸ்ல போயிட்டு இருக்கும், சில லட்சமா கடன் இருக்கும், வேலைக்கு போற இடத்துல பிரச்சனையா இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். காலைவேளை பிசினஸ் போறீங்களா, வியாபாரத்துக்கு போறீங்களா, விவசாயத்துக்கு போறீங்களா, படிக்கிற பிள்ளை செய்தி கேட்குறீங்களா, வெளியில போகும்போது என் கூட நீங்க வாங்கப்பா, என்னை தனியா விட்டுறாதீங்க, என் கூட இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு தீர்காயுசு. என் கூட நீங்க இருங்க, அந்த ஒரு வார்த்தை நம்ம சொன்னா போதுமே. என் கூட இயேசு கிறிஸ்து ராஜா 24 மணி நேரம் இருக்கணும். 24 மணி நேரம் என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்கு போதும். அவர் நம்ம கூட இருந்தால் நம்ம என்னென்ன செய்யறோமோ அது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அழகா எழுதப்பட்டிருக்கு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது, அப்பொழுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த செகண்ட், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது உன் பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது? உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளும் போது. நான் எங்கெல்லாம் போறனோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை நான் நினைத்து கொள்ளும் போது, அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன? அழகா நீங்களே யோசிச்சுக்கலாம். அதனால காலவேளை இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நாங்க இருக்கணும். உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ள வேலைடைங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய கிருபையில நிரப்புங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாத கதவுகளை தரங்க. நன்மையான எந்த ஈவும் ஜோதியிலும் பிதானத்தில் இறங்கி வருக என்று எழுதப்படுதுப்பா. பூரணமான எந்த வரமும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மை வரங்கள் எல்லாமே ஜோதிகளின் பிதானத்தில் தான் இறங்கி வருது. உங்க பிள்ளைகளை சாஷ்டாங்கமாக அப்பாவுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்பா, சமாதானம் வேணும்பா, தீர்காயுசு வேணும்பா. எல்லா வீட்டுக்குள்ளுமே கர்த்தர் கூட இருக்கணும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கா? எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து மகா பிரபு நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு சமாதானம். எங்க இதயத்துக்குள்ள வருவீங்களாப்பா? எங்க கூடயே இருப்பீங்களா? 24 மணி நேரம் எங்க கூட இருப்பீங்களா? நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கான எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, அப்பா அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு தரப்புல நிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பதும் ஏஜுபிற கர்த்தர் மனம் வருங்க. மாசமாக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில கடன் அதிகமா இருக்கு, அந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும்.
கர்த்தர் உதவி செய்வீங்களா? கர்த்தர் உதவி செய்வீங்களா? எல்லா குடும்பத்துக்கும் உதவி செய்வீங்களாப்பா? யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே தனிமை மாற்றித்தாங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்திங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. தேவன் அருளி அப்போ மினிஷன்ல உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. கத்தரை விட்டு தள்ளி போகக்கூடாதுப்பா. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய உபத்திரம், அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, கத்தர் கூட இருங்க. பலவீனத்தோடு ஜெபினாங்க, பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தீர்காயுசு தாங்க. நாங்கள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளையா இருந்தா போதும்ப்பா. மனுஷனை பிரியப்படுத்த வாழ வேண்டாம்ப்பா. தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தா போதும்ப்பா. தேவ சித்தத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருந்தா போதும்ப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட 24 மணி நேரமும் கூட இருந்து அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லாருடைய தேவையை சந்திங்க. எல்லாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு என்னென்ன கருத்துக்காக அப்போ போராடிட்டு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் அனுகூலகமாக மாற்றித்தாங்க. உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. உம்முடைய பாதவில் பண்ணிடுவோம். உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசனத்தினால் மூடுங்க. கனிகளினால் நிரப்புங்க. வரங்களால் நிரப்புங்க. தீர்காயுசு தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் அதை பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.